the length of the rectangle is 3 more than twice its width and its perimeter is 24 centimeter, what are the dimensions of the rectangle? So width என்னன்னே நம்மளுக்கு கொடுக்கல. நான் எப்பவுமே என்ன சொல்லிருக்கேன், எப்பவுமே unknown value, இப்ப twice its width அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்ப செகண்ட்ல எது கொடுக்குறாங்களோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அப்போ length is 3 more than என்ன அர்த்தம்னா plus 3, twice its widthன்றனால 2x plus 3. புரிஞ்சுதா ஹிபா? சோ இப்போ நம்மளுக்கு perimeter of the rectangle இது perimeter of the rectangle ஃபார்முலா நோட் இருக்குல்ல, அதுல எழுதுங்க. perimeter of the rectangle கிளியரா இதே மாதிரி ஃபுல்லா எழுதி இருக்கணும். ஓகேவா? is equal to 2 into length plus width. புரிஞ்சுதா? சோ length நம்மளுக்கு ஆல்ரெடி 2x plus 3 தெரியும், width வந்து x ன்னு தெரியும். சோ 2x x ஆட் பண்ணா 3x plus 3. சோ உள்ள சிம்பிளிஃபை பண்ணியாச்சுல, இப்போ இந்த வெளியில இருக்க 2 உள்ள இன்டு பண்ணுங்க. அப்ப 2 into 3x 2 into 3, அப்ப 6x plus 6 is equal to 24. இந்த 6 இந்த சைடு வந்துருச்சுன்னா 24 minus 6 ஆயிடும். அப்போ இங்க ஒரு ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும், போடணும். அப்போ 6x is equal to 24 minus 6 ன்னு போட்டுருக்கணும். அப்போ 6x is equal to 18. அப்போ x is equal to என்னது 18 divided by 6. இந்த ஸ்டெப் எல்லாமே இருக்கணும். புரிஞ்சுதா? சோ ஃபைனலா என்ன பண்ணணும், x ஓட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப லென்த் ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், 2 into x plus 3. அப்போ x ஓட வேல்யூ 3, அத இந்த x க்கு பதிலா 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப 2 into 3 வந்து 6 plus 3 வந்து 9. புரிஞ்சுதாடா? So next sum பாருங்க. The student has 500 in her saving bank account. She gets 150 every month as pocket money. How much money will she have at the end of every month from the second month onwards? So அப்போ இப்போ என்னது இனிஷியல் அமௌண்ட் நம்மளுக்கு 500 கொடுத்துட்டாங்க. மந்த்லி பாக்கெட் மணி வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு 150 கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் மந்த்ல என்ன ஆகும், அதே மாதிரி இனிஷியல் அமௌண்ட் ட்வைஸ் டபுள் த அமௌண்ட் ஆஃப் பாக்கெட் மணி ஆகும். கவனிக்கிறீங்களா? சோ அப்ப 2 into 150, தேர்ட் மந்த் 3 into 150, ஃபோர்த் மந்த் 4 into 150. சோ மல்டிப்ளை பண்ணிருக்கணும், இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணி ஸ்டெப்ஸ் போட்டுருக்கணும். சோ இப்போ அமௌண்ட் ஆஃப் nth மந்த் எந்த மந்த்னே நம்மளுக்கு தெரியாது. சோ மந்த் இப்போ நம்ம 1 மந்த்னா 1 ஆல மல்டிப்ளை பண்ணோம், 2 மந்த்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அதனால ஃபார்முலா எப்படி எழுதணும்னா 500 பிளஸ் இந்த 150 கூட தான் நம்ம ஆட் பண்ண முடியும், ஏன்னா அதுதான் எவ்ரி மந்த் பாக்கெட் மணி. புரியுதா? சோ அப்ப என்ன ஆன்சர் வரும், 150 into n ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்போ ரிக்வயர்ட் லீனியர் எக்ஸ்பென்ஷன் எப்படி எழுதணும், an is equal to 150 plus 500. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நீட்டா